ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இப்போ இன்னொரு வீடியோவோட வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவோட முதல் மேட்ச் உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்ல யாரோடன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட. இந்தியா பாகிஸ்தான்னாலே ஒரு இது இருக்கும். அது வந்து மென்ஸ் கிரிக்கெட்ல. இதுல வந்து ஒன்றும் இருக்காது. இந்தியா கொஞ்சம் ஈஸியாவே ஜெயிக்கிற மென்ஸ்லயே மாதிரி தான் இப்பெல்லாம் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல. அதான் அந்த உமன்ஸ்ல மாதிரி அது தான் இன்னும் ஆயிடுச்சு. மோசம். ஸோ வந்துட்டு அந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க, இந்தியா வந்து முதையே ஜெயிச்ச ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிப்பாங்களா? என்ன நடக்கும்? என்ன எதிர்பார்க்குறீங்க? டீம் என்னவா இருக்கும் 11? இந்தியா இந்த மாதிரி ஜெயிக்கலன்னா இதுக்கப்புறம் கிரிக்கெட்டே விளையாடுறதே வேணாம் எனக்கு தெரிஞ்சு. அது பாகிஸ்தான் டீம்லயும் பெரிய பிளேயர்ஸ் சொல்ற மாதிரி யாரும் கிடையாது. அவங்க முன்னாடி ஓரளவுக்கு இருந்தாங்க, ஆனா அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ்மே ஒரு 4-5 பேர் தான் ஓரளவுக்கு ஆடக்கூடிய ஆட்கள். சரி, அதான் நம்ம இந்தியால இருந்து வருவோம். நம்ம ஐ திங்க் ப்ரிவியூலயே பேசியிருப்போம். இந்தியால மேஜர்லி எல்லா ஸ்பாட்ஸும் க்ளோஸ் தான். ஒரு 1 or 2 ஸ்பாட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டினபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் எப்பயுமே மந்தனாவும் இவங்களும் ஆட போறாங்க. 2 பேரும் ஓப்பனிங் ஸ்பாட் எப்படி ஃபிக்ஸ்டு. செஃபாலி வர்மா, அதுவும் இல்லாம செஃபாலி வர்மா ஹிட்டார் மிஸ்ன்றது எனக்கு ஓகே. பட் மந்தனாக்குமே எங்கேயுமே ஃபார்ம் தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் WPL முடிச்சிட்டும் எங்கேயுமே ஆடல. ஆனா இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட் வரும்போது ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. அதனால இது அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா பாரதி ஃபுல்மாலி தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்பர் 6ல. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்பர் 3ல வந்து பாரதி ஃபுல்மாலி 6ல ஆட வேணாம். ஏன்னா உங்களுக்கு ரிச்சாக வச்சிருக்காங்க. 2 பேரும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். 2 பேருமே ஹிட்டுக்கு தான் போவாங்க. இப்போ சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சு, டாப் 3 டாப் 4 எல்லாருமே போயிட்டாங்கன்னா அந்த டைம்ல அவங்களால ரொம்ப வந்து ஸ்டடி பண்ணி ஆட முடியாது. ஏன்னா நீங்க அவங்களோட நேச்சுரல் ஜோன் வெளியே ஆட சொன்னீங்கன்னா அது கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். 2 பேருமே ஹிட்டர் தான், சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ், பிக் ஹிட்டர்ஸ். ஃபுல்மாலியும் சரி எங்களுக்கு. அதனால எனக்கு என்னன்னா யாசிகா பாட்டியா 3 ஆடுறது பெட்டர்னு எனக்கு ஆப்ஷன் தோணுது. பட் ஆனா ஃபுல்மாலி தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. யாசிகா பாட்டியா நல்ல ஃபார்ம்ல வேற இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கிலாந்து மேட்ச்மே இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. இங்க வார்ம் அப் மேட்சஸ் 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வார்ம் அப்ல. அதனாலதான் இப்ப பிரச்சனை. ஃபுல்மாலியுமே நல்லா ஆடி இருக்காங்க, யாசிகாவும் நல்லா ஆடி இருக்காங்க. ஆனா நீங்க மத்த பிளேயர்ஸ்க்கான ப்ரிஃபரபிள் ஸ்பாட்ஸும் பார்க்கணும். நீங்க யாசிகா 3 ஆனீங்கன்னா ஜெமி 4 ஆட வேண்டியதாயிடும். 5 ஹர்மன்பிரீத் கௌர் ஆட மாதிரி இருக்கும். ஜெமிக்கு ப்ரிஃபர்ட் ஸ்பாட் எனக்கு கேட்டீங்கன்னா 4 தான். ஆனா 3 தான் எனக்கு தெரிஞ்சு ஜெம்மிக்கு T20ல ப்ரிஃபர்ட் ஸ்பாட்னு எல்லாரும் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெம்மி வந்து முன்னாடி பிளேஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, பவர் ஹிட்டிங் இல்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர்னு முன்னாடி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, நீங்க அவங்க T20 இன்னிங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலுமே பிளேஸ்மெண்ட் வித் பவருமே இருக்கும். அவங்க என்னன்னா அன்யூஷுவல் ஸ்பாட்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு பால் போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜெமிக்கு ஒரு அடிஷனல் டச் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா யாசிகா பாட்டி 3 ஆடலாம். ஜெமி வந்து உனக்கு இந்த ரிவர்ஸ் ஸ்கூப் பின்னாடி தட்டி விடுறது, திடீர்னு கவர் இருக்கு, நல்ல நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்டும் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடுவாங்க. அன்ஆர்த்தடாக்ஸ் அன்யூஷுவல் ஸ்பாட்ஸ்ல எல்லாம் பால் இது பண்ண வைப்பாங்க. சோ அது எனக்கு தெரியல அவங்க என்ன போவாங்கன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜெம்மி 3, ஹர்மன்பிரீத் 4 தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பாரதி ஃபுல்மாலி 5, ரிச்சா கோ 6 ஆர் 5-6 மாதிரி அடிப்பாங்க. 7 தீப்தி ஆடிடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போவாங்கன்னு தோணுது. 8 அருந்ததி ரெட்டி ஆடுவாங்க. அண்ட் எனக்கு இன்னொன்னு இருக்கு. அருந்ததி ரெட்டி 8னா நீங்க 7 வரைக்கும் தான் பியூர் பேட்டர்ஸ். நான் அருந்ததி ரெட்டியை பேட்டர் எடுத்துக்க மாட்டேன். ஈவன் தோ அவங்க கொஞ்சம் ரன் கொடுக்க முடியும்னாலுமே 7லயே பேட்டிங் முடிஞ்சிச்சு. தீப்திக்குமே எங்கேயுமே பேட்ல படல. சோ அடிஷனல் பேட்டரும் இல்ல. எங்க நீங்க பெரிய மிஸ்னா எனக்கு கேட்டீங்கன்னா பூஜா வஸ்திரகர் மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர், அதுவும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு நம்பர் 7 நம்பர் 8ல பவுலிங்கும் கொடுக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ அருந்ததி ரெட்டி 8 ஆடிட்டு நீங்க கிராந்தி கவுட் கண்டிப்பா ஆடுவீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஸ்டெம்ஸ் அடிப்பாங்க. கிராந்தி கவுட் ஆடிட்டு ஸ்ரீசரணி ஆடி ஆகணும். ஏன்னா ஸ்ரீசரணியுமே உங்களுக்கு வேற ஸ்பின்னர் இல்ல. ஸ்ரீசரணி ஆடி ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க 2 ஸ்பின்னர் 2 பேசர் இருக்கு இப்போதைக்கு. இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஒரு அடிஷனல் பேஸ் போவீங்களா, இல்லைன்னா உங்க டீமோட பெஸ்ட் பவுலர்னு பிரியங்கா பாட்டில் ஆடுவீங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒரு கொஸ்டினபிள் ஸ்பாட் தான். நீங்க அதான் சொன்ன, நீங்க பூஜா வஸ்திரகர் இருந்தா அந்த அந்த வேகன்சி உங்களுக்கு ஈஸியா ஃபில் ஆயிருக்கும். இப்போ வந்து பிரியங்கா பாட்டில் ஆடுறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க 3 ஸ்பின்னர் ஆடணும்ன்றது யோசிக்க வேணாம். விக்கெட் டேக்கிங் உங்களால 10 விக்கெட் எடுக்க முடியும்ன்ற நோக்கத்தோட ஆடுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நந்தினி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரியங்கா பாட்டில் ஸ்டாஸ் நந்தினி. ரேணுகா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆடுவாங்கன்னு தோணல இவ்வளவு ஏர்லி ஆஃப் தி டோர்னமெண்ட்ல. ஏன்னா ரேணுகா கிட்ட பேஸ் இல்ல, அவங்க ஸ்விங் மட்டும் தான் அவங்களுக்கு வச்சு இது பண்ணுவாங்க. ஸ்ரேயங்கா ஆடுறது பெட்டர். நந்தினி போனாலும் நான் பெரிய கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஏன்னா 3 பேசர் வச்சு போறது பெட்டர்னு யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 5 பியூர் பவுலர்ஸ் தவிர செஃபாலி தவிர வேற யாருமே கை கூட சுத்துறது இல்லை. இப்போ செஃபாலி மட்டும் தான் உங்களுக்கு அடிஷனல் ஒரு பவுலர். ஹர்மன்பிரீத் முன்ன மாதிரி போறது இல்ல.
சோ யாருமே டாப் 5 டாப் 6ல bowling போட மாட்டாங்க. அந்த பிரச்சனை இருக்கு. ஷெஃபாலியும் உங்களுக்கு ஸ்பின் குடுக்கறதுனால எனக்கு என்னன்னா இவங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயங்காவோட ஓவர்ஸ குறைச்சிட்டு ஒரு அடிஷனல் பேட்ஸ்மேன் ஸ்லாஷ் அவர் ஆல்ரவுண்டர் போவானா ஒரு பியூர் பவுலரா போயிடலான்ற மாதிரி யோசிப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்றத பாக்கணும். பெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயங்கா ஆடுறது. ஸ்ரேயங்கா ஆனா பெட்டர். 10 விக்கெட்ஸ் எடுக்கிறது அவங்களோட மெயின் குறிக்கோளா இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். என்ன பண்றாங்கன்னு பாக்கணும் அந்த ஸ்பாட் மட்டும். அத டிஃபென்சிவா போகாம நீ அட்டாக் பண்ண சொல்ற. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி பாப்போம். அப்புறம் பாகிஸ்தான் சைடு அப்படியே போவோம். அவங்க வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ரொம்ப வீக்கான சைடு தான். பெரிய பிளேயர்ஸ்னு யாருமே இல்ல. கொஞ்சம் முன்னாடி ஆடிட்டு இருந்த எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லணும், ஃபாத்திமா சானா வந்து அவங்களோட 100% கொடுப்பாங்க. பாகிஸ்தான் கேப்டன். நீங்க என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஃபாத்திமா சானா மட்டும் பாகிஸ்தான் இல்லாம வேற ஏதாவது ஒரு டீம்ல இருந்தாங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அவங்கள. நான் இப்பயும் சொல்றேன், அங்க கொண்டாடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல பெருசா. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு லோவர் சைடு மாதிரி ஆயிடுறாங்கன்ற பாகிஸ்தான். ஏன்னா அவங்களால ரொட்டேட் பண்ணவும் முடியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியும் இல்ல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேல முனிபா அலி ஆனா உண்டு. மத்தபடி வந்து வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு ஆலியா ரியாஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ்னு சொல்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் போன வாட்டி அந்த இந்தியாவுக்கு எதிராக ஆனது மட்டும்தான். மத்தபடி யாருக்குமே ஒண்ணுமே இல்ல. ஃபாத்திமா சனா அவங்க 100% மேலேயே கொடுப்பாங்க. அவங்க பாகிஸ்தான் பிளஸ் என்னன்னா அந்த அவங்களோட ஸ்பின் ட்வின்ஸ் தான் என்ன கேட்டீங்கன்னா. அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருமே நல்லா போடுவாங்க. சோ அவங்க அது ஈவன் தோ இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்பின் ஆடிடுவாங்க பெட்டரா. மத்த டீம்ஸோட அது மேபி அவங்களுக்கு இந்தியா நல்லா ஆடிடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு கொஞ்சம் இதுதான். அதுவும் ஜெமி காலை போட்டு ஸ்வீப் பண்ணி தள்ளிடுவாங்க. சோ அதான் அவங்க படுத்தடிப்பது அந்த மாதிரி எல்லாம். நஸ்ரா சந்துவும் சாதியா இக்பாலும் அவங்க 2 ஸ்பின்னு தான் அவங்களுக்கு பிளஸ்ஸே. நீங்க மத்த மெயின் டீம்ஸோட ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ள வந்தாதான் உண்டு. சோ கஷ்டம் என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் பாகிஸ்தான் ஸ்டெப் அப் பண்றது. மேபி 1 or 2 பிரில்லியன்ஸ் ஏதாவது இருந்தா உண்டு. மத்தபடி இந்தியாவுக்கு ஈஸி வினா தான் இருக்கும். அதுதான் இந்தியா வந்து அப்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த டோர்னமெண்ட்டை. அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதை பத்தியும் லைட்டா பேசிடுவோம். அதான் மேட்ச் சீசன் ஓபனர், டோர்னமெண்ட் ஓபனர் இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா. சொல்லுங்க. அதாவது முதல் கும்மி அதாவது T20 வேர்ல்ட் கப்ல ஹையஸ்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க அவங்க. அது அதான் டேனி ஒயிட் ஹாஜுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு மீடியாக்கர் இயர் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும். அவங்க எப்படின்னா ஒரு மேட்ச் பட்டா நல்லா படும், இல்லன்னா முதல்ல அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாங்க. நேற்று நல்லா பட்டுச்சு அவங்களுக்கு. ஸ்ரீலங்காவும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அது வேற விஷயம். கிரவுண்ட் ஃபீல்டிங் எல்லாம் மோசமா இருந்தது. கேட்ச் எல்லாம் ஒண்ணுமே எடுக்கல. கடைசியில நேச்சுரல் பிரண்ட்டும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புஷ் கொடுத்து ஈஸியா ஸ்கோரை தள்ளிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு டேனி ஒயிட்டா செஞ்சுரி விட்டுருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நேச்சுரல் ஸ்ட்ரைக்கே கொடுக்க மாட்டாங்க. அதான் அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 50க்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்கு செஞ்சுரி தான் கிடைக்கும் இருந்தது. அது மாதிரி மாறிடுச்சு. ஸ்ரீலங்காவுமே நமக்கு தெரியும், அட்டப்பட்டு அடிக்கலன்னா அந்த டீம் கொஞ்சம் கஷ்டம் தான். இவ்வளவு பெரிய ஸ்கோர் எல்லாம் வாய்ப்பே இல்ல. இவ்வளவு பெரிய ஸ்கோர் வாய்ப்பே இல்ல. அட்டப்பட்டு அடிச்சனாலே இவ்வளவு பெரிய ஸ்கோர் வாய்ப்பு இல்லதான். பட் ஓரளவுக்கு ஆடிடுவாங்க. மேபி அது ஏதாவது 1-2 சான்ஸ் இருக்கும். கூட யாராவது 2 இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனா ரொம்ப அவுட் ஆஃப் ரீச் தான். அதான் 80 ஆட் ரன்ஸ் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் பண்றதுல. அதே மாதிரி இங்கிலாந்து பவுலிங்குமே ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா போட்டாங்க. எல்லாருக்குமே விக்கெட். லாரன் பெல்லுக்கு விக்கெட், லின்சி ஸ்மித்துக்கு விக்கெட், சோஃபி எக்கில்சனுக்கு விக்கெட். அப்புறம் ஒரு கெம்புன்னு ஒருத்தங்க போட்டாங்க. அவங்க 4 கெம்புன்னு ஒருத்தங்க போட்டாங்களே. நான் சொன்னேன், கெம்பும் சரி கிப்சனும் சரி 2 பேரும் வந்து 50-50 கிரிக்கெட்டர். ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இப்பதான் கொஞ்சம் டீமுக்குள்ள வராங்க. கெம்பு 1-2 இயர்ஸ் கிட்ட இருக்காங்க. பட் ஆனா ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் ஆகல இன்னும். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வச்சு விளையாடுறாங்க கொஞ்சம் இங்கிலாந்து. நான் சொன்னேன் அது என்ன அடிச்ச மாதிரி கெம்பு 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா லாஸ்ட்ல தான் விக்கெட் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு மேட்ச். பட் இருந்தாலுமே T20ல பெரிய விஷயம் தான். சோ அது வந்து இங்கிலாந்து வந்து அவங்க ஒரு ஃபேவரட்ஸா இந்த வேர்ல்டு கப்ல இருக்கும்ன்றதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து வெர்சஸ் அயர்லாந்து. ஸ்காட்லாந்துக்கு வந்து ஸ்காட்லாந்துக்கு இதுதான் வந்து வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் விக்டரியா. அந்த மாதிரி ஒரு விக்டரி. அவங்க ஆக்சுவலா பார்த்தா ஸ்காட்லாந்துக்கு விக்டரி இல்ல, அவங்க கேப்டனுக்கு விக்டரி. பேட்டிங் ஆடுறாங்க, பவுலிங் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. 3 for 2 2 விக்கெட் எடுத்தாங்க நினைக்கிறேன். 3.1க்கு 19க்கு 2 நினைக்கிறேன். அதே மாதிரி பேட்டிங்ல 30 எவ்வளவு பாலுக்கு 60 ரன் என்னமோ அடிச்சிருந்தாங்க. இல்ல நான் அதான் சொல்றேன், நீங்க ஸ்காட்லாந்து வந்து ரொம்ப சின்ன டீம்னு இடப்படாதீங்க. ஏன்னா செகண்ட் லெவல் டீம்லாம் இருக்கும்ல, நீங்க இந்த மெயின் டீம் இல்லாம செகண்ட் லெவல் டீம்ல ரொம்ப டாமினன்ட்டா இருப்பாங்க. நீங்க அந்த எப்பவுமே செகண்ட் லெவல் டீமுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது, ஐ மீன் செகண்ட் செட் ஆஃப் டீம்ஸ் நான் சொல்றது, இந்த மெயின் 8 டீம்ஸ் இல்லாம எப்பயுமே ஸ்காட்லாந்து டாமினேட்டிங்கா தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
இவங்க ஓப்பனிங் காம்பினேஷன் சரி, ஃப்ரேசர் எல்லாம் இன்னைக்கு படல. ஆனா பவுலிங் நல்லா போட்டாங்க கேத்தரின் ஃப்ரேசர். ஆனா இன்னைக்கு அவங்களும் நல்லா பேட்டிங் ஆடுவாங்க. பிரைஸ் சிஸ்டர்ஸ் 2 பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாரா பிரைஸ் ஐ திங்க் இதுலயும் WPL ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அசோசியேட் மெம்பரா 2 பேருமே ஆடி இருப்பாங்க. சாரா பிரைஸும் சரி, கேத்தரின் பிரைஸும் சரி. கேத்தரின் பிரைஸ் கவுண்டி ஆடுவாங்க இங்கிலாந்து போய். சோ அவங்க இங்கிலாந்துல தான் ஃபுல் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தது. 2 பிரைஸ் சிஸ்டர்ஸ்மே நல்லா ஆடுவாங்க. இவங்க பவுலிங்குமே நல்லா இருக்கு. செகண்டரி ஃபீல்டிங் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். அயர்லாந்து எவ்வளவு கேட்ச் டிராப் பண்ணாங்க, ஆனா இவங்க எவ்வளவு கேட்ச் எடுத்தாங்க, ரன்ஸ் போட்டு பிரஷர் போட்டாங்க அயர்லாந்து பியூரா. நீங்க சொன்னோம்னா செகண்டரி அந்த 2 ஸ்பின்னர்ஸ்மே, கேத்தரின் நான் சொன்னேன், கேத்தரின்லாம் வந்து ஐ திங்க் லூவிஸ் விக்கெட் நினைக்கிறேன், அழகா நல்லா கிரீஸ் யூஸ் பண்ணி வெளியே போட்டு கேபி லூவிஸ் வெளியே டிராக் பண்ணி ஸ்டம்பிங் எடுத்தாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஒரே ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 3 விக்கெட் 2 or 3 விக்கெட்ஸ் விழுன்னு நினைக்கிறேன். சோ அங்கெல்லாம் கேம் க்ளோஸ்ட். அயர்லாந்து சைடுமே வந்து 2-3 நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, இந்த கேம் சேஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க விக்கெட் கையில வச்சிருந்தாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்களா ஆர்லா பெர்லங்காஸ், அவங்க எல்லாம் சூப்பர் பேட்ஸ்மேன். நான் இப்பயும் சொல்றேன், நான் எப்படி ஃபாத்திமா சனா பாகிஸ்தான் சொன்னனும் அந்த மாதிரி பிரெண்டர்காஸ்ட் ஃபார் அயர்லாந்து, நீங்க அவங்க எல்லாம் நின்னாங்கன்னா அடிச்சு முடிச்சு கொடுப்பாங்க. 4 ஓவர் 4 overs 50 சம்திங் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கூட அவங்க ஸ்ட்ரைக்கிங்க்கு தான் போயிட்டு இருந்தாங்க, ரன் அவுட் ஆயிட்டாங்க லாஸ்ட்ல, வேற வழி இல்லாம. தேவையில்லாத ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதான் 162 ரன் தான் மேட்ச் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது நமக்கு. அது ஐபிஎல்லையும் சரி, இங்கேயும் சரி. அந்த ஆர்லா பிரெண்டர்காஸ்ட் ரொம்ப நல்ல பிளேயர். சோ இவங்களோட எனக்கு தெரிஞ்சு ஸ்காட்லாந்து ஓவராலாவே நல்லா விளையாண்டாங்க. நீ மோர் கேத்தரின் பிரைஸ் சொன்னாலுமே டீமாவே அவங்க நல்லா விளையாண்டாங்க. சோ அதனாலதான் அவங்க ஈஸியா, இது ஈஸி விக்டரி தான். நீங்க என்ன சொன்னாலும் 40 ரன்ன்றது T20ல பெரிய விக்டரி. சோ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு டேல. அவங்க தான் குடோஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் நம்ம சொல்லவே முடியாது. ஸ்காட்லாந்து வந்து கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க இப்பதான். மோர் தென் மென்ஸ் சைடு, உமன் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சைடு. நீங்க போ தெரியும். மேபி இன்னொரு அப்செட் கூட நீங்க பார்க்க சான்ஸ் இருக்கு. அப்செட்னு சொல்ல மாட்டேன் நான் இதை, அவங்களுக்கு ஈக்குவல் தான். நீங்க அயர்லாந்துலாம் அவங்க நிறைய ஆடி இருக்காங்க ஸ்காட்லாந்து. ஸோ அவங்களோட ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் தான் இவங்கலாம். ஈக்குவல் காம்படிட்டர்ஸ். அப்செட் வந்து இனிமே நடக்கும். அது ஆனா நிஜமா குடோஸ், அவங்க கொடுத்தா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, ஓகே. அப்ப அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போன 2 மேட்ச் இருக்கு, அது பத்தி பேசலாம். நம்ம ப்ரிவியூலயுமே நம்ம சொன்னோம் இந்த 2 கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம் அந்த டேபிளுக்கு. சோ யார் குவாலிஃபை ஆவாங்கறத டிசைட் பண்ணக்கூடிய கேமா கூட இருக்கும் அப்படின்னு. ஆனா 2 கேமும் ஒரே நாள்ல. சோ அது பேக் டு பேக் கேம்ஸ். ஒன்னு நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு, ஒன்னு நம்மள ரொம்ப சொதப்பிடுச்சு. ஒன் சைடடா போயிடுச்சு. ஒன் சைடடா போயிடுச்சு. இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ளோஸ் கேமா போச்சு, கடைசி வரைக்கும் போச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட ஒன் சைடு மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இவங்க யூசுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதுல அப்படி சொல்றேன் ரிசல்ட். ஆஸ்திரேலியா வந்து ஆக்சுவலா அந்த கிரவுண்ட்ல வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ண டீம் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதா ஸ்டாட்ஸ். மேட்ச்குள்ள போற வரைக்கும் அவங்க ஜாலியா டாஸ் ஜெயிச்சு நாங்க பேட்டிங் அடிக்கிறோம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடி, ஆனா நல்லா தான் ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங். உனக்கு வந்து ஜார்ஜியா சீக்கிரம் அவுட்டு, இது சீக்கிரம் அவுட்டு. ஆனா அப்பயுமே பிபி லிச்ஃபீல்ட் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவேன், அடிச்சே தீருவேன், அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 50 வேற கிடைச்சது அவங்களுக்கு. அதுவும் மேபி அவங்க பிளான் 1 ஆர் பிளான் 2 இல்லாம போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஷப்னம் இஸ்மாயில் வந்து திருப்பி அதே ட்ரை பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மேபி எனக்கு அப்படி தோணுச்சா இல்லன்னு தெரியல. பிபி லிச்ஃபீல்டுக்கு அவங்க அந்த பால அடிச்சாங்க, திருப்பி அவங்க வீக்னஸ் அதுன்னு நினைச்சு போட்டு ரன் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா பெரியமே கரெக்டா அவங்களுக்கு செகண்ட் ஃபீல்ட்ல ஆடினாங்க. பிபி லிச்ஃபீல்டுக்கு ஒரு நல்ல கேம் நல்லா படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சோ அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. எல்எஸ் பெரி மாதிரி ஒரு பிளேயர் நீங்க அடிக்க போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க அவங்களுக்கு அந்த எண்ட்ல படுதுன்னா இந்த எண்ட்ல நீங்க அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலே போதுன்ற மாதிரி அழகா ஆடினாங்க. ஆனா திருப்பியுமே கேம்குள்ள வந்தாங்க. ஏன்னா நீங்க அப்ப பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா திருப்பியுமே கேம்குள்ள வந்தாங்க. லாபா வந்து அவங்களை நல்லாவே கேம்குள்ள கொண்டு வந்தாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஈவன் தோ அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தாலுமே லாபா வந்து திருப்பி கேம்குள்ள கொண்டு வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்தது. டப்புன்னு ஆஸ் கார்டரும் வந்தவொடனே அவுட் ஆயிட்டாங்க. மேபி அந்த ஸ்பாட் அந்த டைம்ல கூட நீங்க இன்னும் கொஞ்சம் நிறுத்திருந்தீங்கன்னா 150ல முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஜார்ஜியா வேரம் வந்து ஒரு பிளைண்டர் ஆடிட்டு போயிட்டாங்க. அவங்க இன்னிங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர் இந்த கேம்ல. ஈவன் சதர்லாண்டோட இன்னிங்ஸுமே கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் தான். பட் ஆனா ஜார்ஜியா வேரம் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும். ஆமா, அடுத்தடுத்து 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அடிச்சதுதான் முக்கியம். அவங்களுக்கு வந்து பவுலிங்லயும் நல்லா அமைஞ்சது, பேட்டிங்லயும் அமைஞ்சது, ஃபீல்டிங்லயும் அமைஞ்சது, எல்லாமே பண்ணாங்க பயங்கரமா. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க டீமே அப்படிதான் ஸ்டாக் அப் பண்ணிருப்பாங்க. நீங்க ஆஸ்திரேலியா டீம்னே பாத்தீங்கன்னா நீங்க பெரிய விஷயம் என்னன்னா டாய்லா மெக்ரா மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் உட்கார வச்சிருக்காங்க பெஞ்ச்ல.
மேகன் ஷூட் மாதிரி அவங்களோட ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரையும் உட்கார வச்சிருக்காங்க பெஞ்ச்ல. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் உட்கார வச்சுட்டு நீங்க ஆல்ரவுண்டர்ஸா ஸ்டாக் அப் பண்ணது ஒரு அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்க ஒரு அடிஷனல் பவர்னு நான் சொல்லுவேன். நீங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜியா வேற உங்களுக்கு 4 ஓவர்ஸ் போட முடியும், ஃபுல்லா பேட்டிங் ஆட முடியும். அதே மாதிரி அனபல் சதர்லேண்ட் 4 ஓவர்ஸ் போடுவாங்க, நல்லா பேட்டிங் ஆடுவாங்க. ஆஷ் கார்னர் 4 ஓவர்ஸ் போட்டுருவாங்க, நல்லா பேட்டிங் ஆடுவாங்க. நிக்கோலா கேரியும் பேட்டிங் ஆடுவாங்க. சோஃபி மாலினியும் பேட்டிங் ஆடுவாங்க. சோஃபி மாலினியும் கேப்டன் இன்னைக்கு நம்பர் 11ல வந்தாங்க. அவங்க கிங் கார்த்தியும் அலானா கிங்கையும் மேல ஆட வச்சுட்டு சோஃபி மாலினியும் நம்பர் 11ல வந்து ஆடுற லெவலுக்கு அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. ஸோ பவுலிங்குமே எல்லாரும் பவுலிங் போடுவாங்க. ஸோ அதனாலதான் அவங்க அவ்வளவு டாமினன்ஸ் ஆயிடுன்றதை நான் சொல்றேன். மேபி இன்னும் கொஞ்சம் ரன் நிறுத்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவோட ரீச்ல இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. 172 கொஞ்சம் அதிகம். ஒரு 150ஸ்ல நிறுத்திருந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒரு நல்ல கேமா இருந்திருக்கும், நம்ம பாத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம 170 கொஞ்சம் புஷ் போட்டாங்க. இல்ல பேட்டிங்லயுமே சொதப்பிட்டாங்க. வந்து லாரா உல்வர்ட் 40 ரன் அடிச்சிருந்தாலுமே அது ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ். கொஞ்சமாவது ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்ல அப்பப்ப ஹார்ட் பவுண்டரிஸ் அடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம நடின் டிக்ளார்க்க வந்து 2 டவுன் எதுக்கு ஆடினாங்க தெரியல, மடிசன் காப்பே ஆடிருக்கலாம். அது ஒரு இது அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க கொஞ்சம். நடின் டிக்ளேர் நீங்க பாருங்க, நீங்க பேசிக்கா எடுத்துக்கோங்க. WPL எங்க அவங்க ஓரளவுக்கு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, பினிஷ் பண்ணி கொடுப்பாங்க கேம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய். நீங்க இன்டர்நேஷனலுமே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் பினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு க்ளோயி ட்ரையான் ஒரு விக்கெட் இருக்காங்க, அதுக்கு நடுவில் நடின் டிக்ளேருக்கு நீங்க ஆடிக்கலாம். நீங்க கேப்பே 4ல ஆட வச்சுட்டு நடின் டிக்ளேருக்கு 5 or 6 ஆட வச்சிருக்கலாம். உங்களுக்கு அதுதான் உங்களோட ப்ரிஃபரபிள் ஸ்பாட், கேப்புக்கான ஸ்பெசிஃபைடு ஸ்பாட் அதுதான். நீங்க எதுக்கு அந்த சேஞ்ச் அங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் எப்படி நீங்க பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பவர் பிளே வெளியே ஆனீங்கன்னா அழகா ரொட்டேட் பண்ணி பிரஷர் இல்லாம ஆடுவாங்க. பவர் பிளே உள்ள ரொட்டேட் பண்ண முடியல அவங்களால. நீங்க 2 6 அடிச்சாங்களே தவிர அவங்க ரொட்டேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 25 of 22 2 6ஓட பவர் பிளேல. சோ அதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி அது மேபி அவங்க வேற ஏதாவது அட்டாக் பண்ண நல்லான்னு சொல்லி அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல அது கரெக்ட் ஸ்பாட் இல்ல. அதுக்கு ஈக்குவலா ஆஸ்திரேலியாவுமே நல்லா பவுலிங் போட்டுருந்தாங்க. ரொட்டே பவுலிங் சாஃபி மாலினிக்கு முதல் விக்கெட் விழுது. அதே மாதிரி வர்றவங்க எல்லாமே நல்லா போட்டுருந்தாங்க. கிம் கார்த்தா இருக்கட்டும், இது உனக்கு ஆஸ்லி கார்டனரா இருக்கட்டும், அனபல் சதர்லாண்டு, எல்லாருமே ஜார்ஜியா வேற தான் எல்லாரும். அதான் அலானா கிங் எல்லாருமே அலானா கிங் விக்கெட் டேக்கிங்காண்டி அட்டாக்கிங்கா போட்டு ரன்ஸ் போனாலுமே விக்கெட் எடுப்பாங்க அவங்க எப்பயுமே. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல பேசுற மாதிரி ஃபர்ஸ்ட் கேம் வில் டிசைட் ஹூ வில் கோ அப்ல. நான் வந்து இந்தியா / சவுத் ஆப்பிரிக்கா தான் சொன்னேன். இந்த கேம்க்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இந்தியா கேமுக்கு வராங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய டிஃபீட் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொண்டு வரணும். இதுக்கு மேல ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் யாராவது ஆடினாதான் உண்டு. சோ இது இந்த கேம் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்தியா எப்படி பாகிஸ்தான் கூட தான் ஆடுறாங்க. சோ அவங்க ஒரு அளவுக்கு வின் பண்ணிட்டு தான் வருவாங்க. சோ இப்போ இந்தியாவுக்கு ஹை சான்ஸ் இருக்கு செமிஃபைனல்ஸ் போக. சவுத் ஆப்பிரிக்கா இப்படி அடிபட்ட அப்புறமா அதான் அதே மாதிரிதான் நம்ம அந்த குரூப்ல வந்துட்டு இங்கிலாந்து நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்னு பேசணும். அவங்களுக்கு தான் முதல் மேட்ச். அவங்களுக்கு தான் முதல். வெஸ்ட் இண்டீஸ் டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். நான் அது சொல்லவே மாட்டேன். ஏன்னா T20 உமன்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல டீம். அதுக்கு பேக் பண்ற மாதிரி நல்லா ஆடினாங்க. நான் அப்பயும் சொன்னேன், சோஃபி டிவைனுக்கு பாடலனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நியூசிலாண்டுன்னு. சோபி டிவைன் இதுவே பாருங்க, நீங்க தெரிஞ்சு லாஸ்ட் ஓவர் 4 ரன்னா அந்த ஓவரே சோபி டிவைன் சூப்பரா போட்டாங்க. நீங்க ஒரு 8 ரன் குடுத்தீங்கன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. அது அந்த தப்பு இல்ல அது வந்து இது அமலியா கேரோட மிஸ்டேக் தான். 18வது ஓவர் நான் போடுவேன் பாலத்தை எடுத்துட்டு வந்தது பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கணும்ன்ற மாதிரியே ஆடல. 6 கேட்ச் டிராப் 2 ரன் அவுட். இதை விட ஸ்காட்லாந்து ஸ்டம்பிங் மிஸ் வேற, ஸ்டம்பிங் 2 நினைக்கிறேன். ஸ்காட்லாந்து அயர்லாந்து வந்து நீங்க பி கிரேடட் டீம் சொல்றீங்க, அவங்களே பெர்ஃபெக்ட்டா ஃபீல்டிங் பண்ணாங்க. கை மேல விடுற கேட்ச் ஏலி மேத்யூஸ்க்கே 3 கேட்ச் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஈஸி கேட்ச் விட்டாங்க. டாட்டின்க்கு ஒரு கேட்ச் விட்டாங்க, கேம்பெல் ஒரு கேட்ச் விட்டாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க டிராப் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்ல. நான் ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் டு கேம்பெல். ஏன்னா அவங்க இவ்வளவு வருஷமா அவங்க கிரைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 50 இன் T20 அவங்களுக்கு T20 இன்டர்நேஷனல் 122 இன்னிங்ஸ் ஆச்சு அவங்களுக்கு. ஹையஸ்ட் பை எனி பிளேயர் ஈவன் இன் மென்ஸ் உமன்ஸ் டெபுல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் 50 அடிக்கிறதுக்கு. ஆனா அது எந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நல்ல ஸ்பாட்ல வந்திருக்குன்னு பாருங்க. அதுவும் டிஃபெண்டிங் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் இவங்க நியூசிலாந்து. சோ அந்த மாதிரி ஒரு குரூஷியல் கேம்ல அந்த இன்னிங்ஸ் வந்தது ரொம்ப நல்ல விஷயம். நான் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம கிரிக்கெட்டே வந்து பேக் பண்ணணும்ன்ற. நீங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்ட்ல இதெல்லாம் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப் அவங்க பேசவே முடியல அவங்களால. அதான் அவங்க போஸ்ட் மேட்ச்ல அவங்களால பேசவே முடியல, அவங்க அழுகி கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களால. ஈவன் தோ நீங்க பாத்தீங்கன்னா 2 மெயின் பிளேயர்ஸ் இல்ல, ஹென்றி இல்ல,
அவங்களுக்கு ஸ்டெஃபானி டெய்லர் இல்ல. 2 பேருமே உட்கார வச்சு ஐ மீன் ஹென்றி இன்ஜுரி, நான் அதுவும் சொல்ல மாட்டேன். அந்த சைட்லயுமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கால் சூசி பேட்ஸ் இல்ல. ஸ்ட்ராங் கால்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. சூசி பேட்ஸ் உட்கார வச்சதுமே ஒரு ஸ்ட்ராங் கால் அந்த சைட்ல இருந்தோம். இங்க ஆனா ஹென்ரிக்கு அவங்களுக்கு இன்ஜுரி தான். சோ நம்ம அது ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் ஸ்டெஃபானி டெய்லருமே கொஞ்சம் ஐ மீன் இன்னும் 100% இல்லன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் கால்ஸ் எடுத்திருக்காங்க. சூசி பேட்ஸ் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் T20 வேர்ல்ட் கப் உமன்ஸ்ல. செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஸ்டெஃபானி டெய்லர். 2 பேருமே இந்த ஸ்குவாட்ல இருந்து டீம்ல ஆடல. சோ அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் கால்ஸ் எடுக்கறாங்க டீம் சூப்பரா. இல்ல அவங்க வெஸ்ட் இண்டீஸ் எடுக்கிறாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு, ஓகே, இவங்களுக்கு 2 பேர் தான் இருக்காங்கன்னு தெரியும், நமக்கே தெரியுது, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏன் நியூசிலாந்து இதை பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா அமிலியா வந்து கேப்டனா ரொம்ப கொஸ்டின் இருக்கு நமக்கு. நான் ரிவ்யூலயும் சொன்னேன் உங்ககிட்ட, பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அவங்களுக்கு ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்காங்க அவங்க கிராஃப். அவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்ச நாள்ல பீக் அட்டைன் பண்ணிட்டாங்க, ஹையஸ்ட் லெவல் அட்டைன் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து உங்களோட எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு மேல நீங்க மேல போறதுக்கு கம்மியா இருந்தாலுமே அந்த ஸ்டேஜ் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரா இருக்கணும்னா ரொம்ப கீழே போயிட்டாங்க. இப்போ பேட்டிங்கும் ஒன்னும் பண்ணல, பவுலிங்கும் ஒன்னும் பண்ணல. எனக்கு தெரியல எங்க எதை நோக்கி போகுதுன்னு பாக்கணும் நம்ம. சூசி பேட்ஸ் 2 ஓபனருமே நல்லா பண்ணிருக்காங்க. அதனால அவங்க சூசி பேட்ஸ் வந்து எங்க ஆடுறதுன்னு தெரியாம கொஸ்டின் மார்க் இருக்கனால உட்கார வச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஈஸி ஷார்ப் ஆற இடத்துல சூசி பேட்ஸ் ஆடலாம், பட் ஆனா டூ லோவா இருக்கும் அவங்களுக்கு. பட் ஆனா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் உங்க டீம்ல இருக்குது பெட்டர்ல. ஆமா, எனி டைம் எனி டே எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ், அவ்வளவுதான். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க நியூசிலாந்து. நீங்க என்ன சொன்னாலுமே ஸ்டார்ட் நல்ல ஸ்டார்ட் 2 பேருக்கு மட்டுமே. அவங்க அந்த விக்கெட்ஸ் கொஞ்சம் டஃப்பான டைம்ஸ்ல லூஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஆலியா அலின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆலியா அலின் வந்து 10 பால்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்துறாங்க. டக்குன்னு ஓபனர்ஸ் 2 பேரையும் ரிமூவ் பண்ணாங்க. டப்புன்னு வந்தோடனே கேப்டனையும் தூக்கிட்டாங்க. அந்த ஆலியா அலினோட ஸ்பெல்லு தான் வந்து கேம் சேஞ்சிங் ஸ்பெல் என்ன பொறுத்த வரைக்கும். 10 பால்ல 3 விக்கெட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் லைனா. ஆமா, அது கொஞ்சம் நல்ல ஸ்பெல் தான், கொஞ்சம் இல்ல ரொம்பவே நல்ல ஸ்பெல். பட் எனக்கு கேம்பெயின் வந்து மனசு திருப்தி அடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி கேம்பெயின்ல வந்து 3 6 அடிச்சாங்க, 3மே அமிலியாக்கர் தான் அடிச்சாங்க. இறங்கி வந்து அடிக்கிறாங்கன்னு தெரியுது, இவங்களும் தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு கேட்ச் விட்டாங்க. நீங்க கேட்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிருப்பீங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல பின்னாடி ஆள் இல்ல, யூசுவலா ஆடுற பிளேயர்ஸ் யாருமே இல்ல. டாட்டினுமே வந்து நம்பர் 4 தான் வராங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு பேட்டிங்கே இல்ல. அவங்களும் ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸ் தான் அடிக்கிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா. பட் ஆனா நின்று ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் இல்லன்ற. நீங்க அந்த கேட்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேம் ஈஸியா உங்க கையில விழுந்திருக்கும். இப்போ அவங்க நியூசிலாந்து வந்து 10 பேர் கேட்ச் விட்டாங்க. அந்த கிரீன்ன்ற ஆள் மட்டும் தனியா நின்னு எல்லா கேட்சும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு வெறுப்புல குடிச்சிட்டு இருந்தாங்க. மேடி கிரீன் மட்டும். மேடி கிரீனும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல இன்னிங்ஸ் ஆனாங்க அவங்களும். அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனாங்க. பட் ஆனா சரி, இந்த ரன் கம்மி தான். நீங்க 3 கேட்ச் எல்லாம் மேட்சஸ் கூட்டிங்கன்னா அவங்க கேம் முடிச்சு கொடுப்பாங்க. எனக்கு தெரியல எப்படி அவங்க முடிச்சு கொடுக்காம போனாங்கன்னு, கேம்பல் கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னு. இந்த மாதிரி எல்லாம் 3 கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா அவங்க கேம் முடிச்சு ஆப்போனன்ட் கிட்ட காமிச்சு போவாங்க. அதான் எல்லாருக்கும் இல்ல அது 3 கேட்ச் வந்து இவங்களுக்கு கேட்ச் உள்ள நாங்க ஸ்டம்பிங் வருவோம், 2 ஸ்டம்பிங் விட்டாங்க. இதுக்கு கடைசியில அந்த ரன் அவுட்டுமே அது அடிக்க வேண்டிய ரன் அவுட் தான். அந்த எவ்வளவு லேட்டா கடைசி ரன் ஓடுனதுமே அது வந்து கீப்பர் ஏதோ நான் வந்து நாளைக்கு வந்து அடிச்சுக்கிறேன்ற மாதிரி பொறுமையா வந்து அடிக்கிறதுக்குள்ள அவங்க ரன் ஓடி முடிச்சிட்டாங்க. பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா லோ ஆயிடுச்சு நியூசிலாந்துக்கு. அவங்க கேட்சஸ் எல்லாம் விடுறத பார்த்து மேபி இருக்கலாம், ஆனா தெரியல. ஆனா யாருமே 2 கேட்ச் லைனா உள்ள ஆளாளுக்கு எல்லாரும் ஒரு கேட்ச் விட்டாங்க ஜாலியா. இதுக்கப்புறம் அவங்க திரும்ப இந்த தடவை செமிஃபைனல்ஸ் வருவாங்களான்றதே கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு இப்ப எல்லாரும் ஜெயிக்கணும், இதுக்கப்புறம் எல்லாரையும் ஜெயிக்கணும், இங்கிலாண்டையும் ஜெயிக்கணும், மித்தி எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அது நடக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான். நம்ம அடுத்த டோர்னமெண்ட் போக பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்தியா ஜெயிச்சு ஆரம்பிக்குமான்னு பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க முடிஞ்ச ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை ஃப்ரம் வூல்ஸ் வெர்ஸ் பை. ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்